கமலாஸ் கிச்சன் டைரி சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம செய்ய போற ரெசிபி பூண்டு ஊறுகாய். வாங்க கிச்சனுக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம வெள்ளைப்பூடு ஊறுகாய் செய்ய போறோம். உரிச்சுக்கும் நம்ம வெள்ளைப்பூடு அந்த உரிச்சு வச்சிருக்கோம், நல்லா கழுகிட்டு தொடச்சி வச்சிருக்கோம். நம்ம தொடச்சிடணும், இல்லாட்டா கெட்டு போயிடும். சட்டி வைப்போம், சட்டி காயட்டும். ஒரு பூணு கடுகு போட்டுக்கும், ஒரு பூணு வெந்தயம் போட்டுக்கும். வெந்தயம் போட்டு சிம்மை குறைச்சிட்டு நல்லா வறுத்துக்கும். நல்லா வறுத்துட்டோம் பாருங்க, நல்ல மனம் வந்துட்டு நல்ல முருகிய வறுத்துட்டோம். நம்ம இதை ஆற வச்சுக்குவோம், ஆற வச்சு மிக்சியில் பிடிச்சிக்குவோம். நல்லெண்ணெய் ஊற்றிக்குவோம். நல்லெண்ணெய் ஊற்றி தான் செய்யணும், இல்லாட்டா கெட்டு போயிடும். இந்த கூடுதல் ஊற்றினா தான் ஊறுகாய்க்கு நல்லா இருக்கும், கெட்டு போகாமல் இருக்கும். 1/4 கிலோ இருக்குது வெள்ளைப்பூடு. அதில் பகுதி எடுத்து நம்ம வறுத்துக்குவோம், அத்தையும் வறுத்துக்குவோம் பகுதி. பெரிய நெல்லிக்காய் அவ்வளவு போல் இருக்குது. இது நல்லா வதக்கணும், நல்லா வதங்கணும். அப்பதான் ஊறுகாய் நல்லா இருக்கும், கெட்டு போகாது. விநாயகர் எல்லாம் ஊற்றக்கூடாது. இவருக்கு நல்ல கலர் ஆயிட்டு நம்ம கோதி எடுத்துக்கோ. இதுல வெள்ளைப்பூடும் புளியும் ஆடிட்டு நம்ம மிக்சியில போட்டு ஒரு திருக்கு திரிக்கிடுவோம். மையா அரைக்கக்கூடாது, மையா அரைச்சா நல்லா இருக்காது. ஒரு திருக்கு திரிக்கிட்டேன், இப்படி திருக்கணும். கடுகு ஒரு பூண்டு போட்டுக்கும். கடுகு வெடிச்சிட்டு இஞ்சி போட்டுக்கும். இஞ்சி போட்டு ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கும். கறிவேப்பிலை இப்படி பிச்சு போடுவோம், அப்பதான் மனமா இருக்கும். இப்படி பிச்சு போடுவோம். இந்த வெள்ளைப்பூடை இதை போட்டுக்கும். அதை இந்த வெள்ளைப்பூடு நல்லா வதங்கிட்டு அரைச்சி வச்சுத போடுவோம். இது நல்லா வதக்கிடுவோம். மஞ்சப்பொடி ஒரு பூண்டு போட்டுக்கும். உரப்பில்லாத வத்தல் பொடி போட்டுக்கும். காயப்பொடி போட்டுக்கும். இல்லை சுடு தண்ணி, இந்த மிச்சம் தண்ணி அதில் கொஞ்சம் ஊற்றிக்கும். கல்லுப்பு போட்டுக்கும், ஒரு பூண்டு கல்லுப்பு போட்டுக்கும். இந்த மிக்சியில் அரைச்சி வச்ச பார்த்தீங்களா, கடுகும் வெந்தயம் அது போட்டுக்கும். கொஞ்சம் கூட சுடு தண்ணி ஊற்றிக்கும். நல்லா வேகட்டும். நல்லா அந்த எண்ணெய் மேலே தெரியணும், அதுவரை நல்லா வேகட்டும். நாட்டு சர்க்கரை ஒரு பூண்டு போட்டுக்கும். இந்த ஊறுகாயை நல்லா ஆற வச்சு நல்ல கண்ணாடி குப்பியில் அடைச்சி வச்சுட்டு 6 மாதத்துக்கு கூட அப்படியே இருக்கும், கெட்டே போகாது. ஒரு கிள்ளிப்பட்ட சாம்பார், தயிர் சோறுக்கு எல்லாம் நல்லா இருக்கும். பாருங்க, அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு பார்த்தீங்களா, இது வந்துட்டு இப்படிதான் வரணும், கெட்டு போகாமல் இருக்கும். இறக்கணும், நல்லா ஆறட்டும். நல்லா ஆறினோடனே ஒரு குப்பி பாட்டில் நம்ம போட்டு வச்சுக்குவோம். எங்கள் சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க guys. மீண்டும் ஒரு புதிய சுவையுடன் உங்களை சந்திக்கிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.